உலகத்துல என்ன நடந்தாலும் ஃபர்ஸ்ட் அதிகமா பேசப்படுறது சோஷியல் மீடியால தான். அந்த வகையில சோஷியல் மீடியால இந்த வாரம் சயின்ஸ் பேஸ்டான விஷயம் எவ்வளவு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, எவ்வளவு ஷேர் வாங்குது, எவ்வளவு லைக்ஸ் வாங்குது, என்னென்ன கமெண்ட்ஸ் போடுறாங்கன்ற விஷயத்த வந்து வாரம் வாரம் ஹேஷ்டாக் விஞ்ஞானத்துல பார்கவி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில அவங்க இந்த வாரம் என்ன சொல்றாங்கன்றத பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் ஹேஷ்டாக் விஞ்ஞானம். சமூக வலைத்தளம்ல நிறைய டேட்டாஸ் இருக்குது. நம்ம நிறைய ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுவோம், ஃபோட்டோஸ் போடுவோம். அவ்வளோ டேட்டாலேருந்து சயின்ஸை பற்றி என்னென்ன இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ல பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குற முதல் விஷயமே சமூக வலைத்தளங்களில் இருக்க டேட்டாஸை பற்றி தான். சமூக வலைத்தளங்களில் நிறைய டேட்டாஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். அது இல்லாமல் மூவிஸ் நிறையா நம்மளும் டவுன்லோட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஹார்ட் டிஸ்க்கும் வாங்குறோம். ஆனால் அதுவும் பத்தல அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ஒரு 5D டிஸ்க் உருவாக்கியிருக்காங்க. 5D டிஸ்க் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் நினைக்காதீங்க. அது ரொம்பவே குட்டியான ஒரு கிளாஸ் டிஸ்க் தான். இந்த டிஸ்கில் 360 TB டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். அதுவும் 13.8 பில்லியன் இயர்ஸ் வரை இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம மக்களுக்கு பிடிக்காம இருக்குமா? 50,000 பேர் இதை லைக் பண்ணியிருக்காங்க, 2000 பேருக்கு மேலே ஷேர் பண்ணியிருக்காங்க. இதோட கமெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதெல்லாம் ஓகே, அது எல்லாமே அது கீழே விழுந்து உடையிற வரைய தானே அப்படின்னு நிறைய பேர் சர்க்காஸ்டிக்காகவும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாசா வந்து ஒரு புது டெலஸ்கோப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெலஸ்கோப்போட பேர் WFIRST. ஏற்கனவே இந்த ஹபிள் டெலஸ்கோப்போட 100 டைம்ஸ் இது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நல்லாவே ஜூம் பண்ணி பார்க்க யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சொன்னோன்னே இது கமெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து நல்லா ஜூம் பண்ணி அட்மாஸ்பியர் லேயருக்குள்ளாரெலாம் போய் ஏலியன்ஸ் இருக்காங்களான்னு சர்ச் பண்ணுங்கள், நாங்கள் அதை பார்க்க ரொம்பவே ஆவலாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காமிக்கலாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 933 ரீட்வீட்ஸ் வந்திருக்கு. 2000 பேர் இதை ஃபேவரேட் பண்ணியிருக்காங்க. போட்ட கொஞ்ச நேரத்துல இவ்ளோ பேர் இதை ஃபேவரேட் பண்ணியிருக்காங்க. இந்த டெலஸ்கோப்பை வந்து மிட் 2020 தான் லான்ச் பண்றதா இருக்காங்க. அதுக்கு நடுவில் இன்னைக்கு நாசா வந்து ஒரு டெலஸ்கோப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேர் வந்து ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெலஸ்கோப்பை எப்படி அசம்பிள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு வீடியோவையும் யூடியூப்ல போட்டிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னைக்கு ஹேஷ்டாக் விஞ்ஞானம் செக்மெண்ட்டை முடிச்சுக்கலாம். அடுத்த வாரமும் இதே மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye bye. Thank you.